அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் 2025 கிராமர் பார்ட் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இது புதுசாக இப்போ 2025 கிராமர் சிலபஸில் உள்ள கொண்டாந்துருக்காங்க. இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் இருக்குது. என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷோட பிடிஎஃப் ரொம்ப தெளிவாக டேப்லெட்ஸில் போட்டு கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பேசுகிற சென்டென்ஸில் நிறைய இப்போ ஒரு லைன் எடுத்துக்கிறோம், ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அது எந்த டைப்பாக வேணா இருக்கலாம், புரிஞ்சுங்களா? அது என்னென்ன டைப்லாம் இங்கிலீஷில் இருக்குது, எந்த டைப்லேருந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்லாம் கேட்க போகிறோம் அப்படின்னு தெளிவாக சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு அது என்னங்கிறத பார்ப்போம். இன் இங்கிலீஷ் கிராமர், சென்டென்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்டு பேஸ்ட் ஆன் தேர் பர்பஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் டைப்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் சென்டென்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் தெம் எஃபெக்டிவ்லி. இங்கிலீஷ் கிராமரில் வந்து சென்டென்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். எதை பொறுத்து அப்படின்னா அதோட பர்பஸை பொறுத்தும் அதோட அமைப்பை பொறுத்தும். பர்பஸ் அப்படின்னா எதுக்காக கேட்கப்பட்டிருக்கு, ஸ்ட்ரக்சர்னா அது எப்படி இருக்கு அப்படிங்கிற வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே சமயம் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படியே கீழே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பை பர்பஸ். பர்பஸ்னா எதுக்காக அப்படிங்கிறது. ஸோ வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னு சொல்லலாம், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, டெஃபினேஷன் பாருங்க. This sentence make a statement or express an idea. அது ஒன்று ஐடியாவை சொல்லும், இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும், அது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஒரு செய்தியை சொல்லும், அவ்வளோதான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸாம்பிள் பாருங்க. அதே நிமிஷம் அதை இன்னொன்று வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க ஃபுல் ஸ்டாப், கடைசியில் கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் இருக்கும். ஒன்று அது சொல்ல வர விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இல்லை அப்படின்னா ஃபுல் ஸ்டாப்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். The sun rises in the east. The sun rises in the east. sun வந்து ஈஸ்ட்ல உதிக்குது, அவ்வளவுதான். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்த பார்த்தீங்கன்னா she loves to read books. The sun rises in the east அப்படிங்கிறதும் செய்தி வாக்கியம் தான். she loves to read books. அவளுக்கு புத்தகம் படிப்பது மிகவும் பிடிக்கும். இது ரெண்டும் இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சலாம். அதே சமயம் கடைசியில் ஃபுல் ஸ்டாப்பா இருக்கு, அதனால அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஆர் ஸ்டேட் ஆர் ஃபேக்ட். ஸ்டேட் ஏ ஃபேக்ட், அது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லும். அதே சமயம் ஃபுல் ஸ்டாப் இருக்கு. இதை வச்சு தெளிவா அது ஸ்டேட்மெண்ட்டா அல்லது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸா அப்படிங்கிறத தெளிவாக கண்டுபிடிச்சலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான், மறந்துடாதீங்க. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸுங்கிறது சென்டென்ஸோட நேம், ஸ்டேட்மெண்ட்ங்கிறது அது செய்தி வாக்கியம். ரெண்டும் ஒரே மீனிங் தான். ரெண்டு வேர்ட்ல எது கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா கொஸ்டின் ஃபார்மேட்னு அர்த்தம். அதோட சயின்டிபிக் நேம் தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், ஆனா அது கொஸ்டின் ஃபார்மேட். தி சென்டென்ஸ் ஆஸ்க் ஏ கொஸ்டின் end with a question mark. அந்த சென்டென்ஸை பார்த்தாலே தெரியும் அது கொஸ்டினாக தான் இருக்கும். அதே சமயம் பின்னாடி கொஸ்டின் மார்க் கம்பல்சரி இருக்கும். வேர் ஆர் யூ கோயிங், எங்க போயிட்டு இருக்கீங்க கேள்வி. டூ யூ லைக் ஐஸ்கிரீம், உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா. பர்பஸ் டு சீக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கான கோரிக்கையா இருக்கும் கேள்வி. ஓகேவா? ஸோ வேர் ஆர் யூ கோயிங், அதுக்கு நமக்கு பதில் தேவை. டூ யூ லைக் ஐஸ்கிரீம், அதுக்கு நமக்கு பதில் தேவை. இது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ். ஓகே. அடுத்த இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ். ஒன்று கமாண்டா இருக்கலாம், இல்லை ரெக்வஸ்டா இருக்கலாம். இம்பேரிட்டிவோட ஃபார்ம் என்ன? ஒன்று கமாண்டா இருக்கலாம், கட்டளையா இருக்கலாம், இல்லை ரெக்வஸ்டாவும் இருக்கலாம், கோரிக்கையா கூட இருக்கலாம். தி சென்டென்ஸ் கிவ்ஸ் கமாண்ட், மேக் ரெக்வஸ்ட் ஆர் ஆஃபர் அட்வைஸா கூட இருக்கலாம். திஸ் யூஸ்வலி எண்ட் வித் எ பீரியட் ஃபுல் ஸ்டாப் பட் மே ஆல்சோ எண்ட் வித் an exclamation mark, ஸ்ட்ராங் கமாண்ட்ஸ். இப்போ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா they usually end with a period ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்லையும் இருக்கலாம், பட் ஆல்சோ எக்ஸ்க்ளமேட்டரி, ஆச்சரியக்குறி, அதுவும் இருக்கலாம். ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாப் இங்கேயும் வருது, ஸ்டேட்மெண்ட்லையும் வருது. அப்போ சிக்கல் தான் நமக்கு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். அந்த சென்டென்ஸோட மீனிங்கை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படிங்கிறது ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குதா? கதவை மூடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாங்க. அடுத்த சிட் டவுன், உட்காருங்க. ஆல்வேஸ் டெல் த ட்ரூத், இது எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஒன்று ரெக்வஸ்டா இருக்கு, ஒன்று கமாண்டா இருக்கு, ஒன்று அட்வைஸா இருக்கு. இங்க ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு அப்படின்னு டக்குன்னு ஃபுல் ஸ்டாப் வந்தா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது. அதோட
கோர் கண்டென்ட் என்ன மீனிங்கை கொடுக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? டு பர்பஸ் பாருங்க, டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரெக்வஸ்ட் ஆக்ஷன், ஏதோ ஒன்று செய்ய சொல்றதா தான் இருக்கும் கண்டிப்பா. இம்பேரட்டிவ் அப்படிங்கிறது. சரியா? அடுத்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் டெஃபினிஷன் பாருங்க. These sentences express strong emotion or feelings. They always end with an exclamation mark. கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனையோ அல்லது ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கையோ மட்டும்தான் கொடுக்கும். கடைசியில ஆச்சரியக்குறி கம்பல்சரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்க சிட் டவுன், இங்கேயும் ஆச்சரியக்குறி இருக்கு, இங்கேயும் ஆச்சரியக்குறி இருக்கு. ஸோ அப்ப இம்பேரட்டிவா எக்ஸ்க்ளமேட்டிவான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப அதோட கோர் கண்டென்ட் மீனிங்க பார்க்கணும். வாட் அ பியூட்டிஃபுல் டேட்ஸ், இது ஒரு எக்ஸைட்மெண்ட். ஐ கான்ட் பிலீவ் வி ஓன், இது ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்ட்ராங் எமோஷன் தெரிஞ்சுனாலே அது என்னதான், டெஃபினட்டா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் தான். டு கன்வே எக்ஸைட்மெண்ட், சர்ப்ரைஸ் ஆர் அதர் ஸ்ட்ராங் எமோஷன், என்ன வேணா இருக்கட்டும், ஸ்ட்ராங் எமோஷன் அது வெளிப்படுச்சுன்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி தான். ஓகேவா? ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஃபுல்லத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்னன்னா, நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்குது டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்ட்ராகேட்டிவ் மாத்து, இன்ட்ராகேட்டிவ்ல இருந்து இம்பேரட்டிவ் மாத்து, இம்பேரட்டிவ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் மாத்து, எது வேணாலும் கொடுக்கலாம். கம்பல்சரி கேட்போம்னு சொல்லி சிலபஸ்ல சப்டிவிஷன்ல கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. இப்படிதான் கேட்க போறோம்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் டிக்ளரேட்டிவ் டு இன்ட்ராகேட்டிவ். டிக்ளரேட்டிவ்ங்கிற என்ன சொன்னேன், இன்ஃபர்மேஷன். இன்ட்ராகேட்டிவ்ங்கிற என்ன சொன்னேன், கேள்வி. அப்போ ஒரு செய்தியை கேள்வியா மாத்தணும். ஃபர்ஸ்ட் தமிழாக்கம் பண்ண தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும். she is a good singer, இது ஸ்டேட்மெண்ட். அவ ஒரு நல்ல பாடகி. இப்ப இதை இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் ஃபார்மேட் நம்ம மாத்தணும். அப்ப மாத்தும் போது நம்ம எப்படி மாத்துவோம், யாரு நல்ல பாடகி அப்படின்னு கேட்ட போறோமா என்ன, அங்க சொல்லிட்டாங்க she is a good singer, அப்ப அவளை பத்தி தான் பேசி ஆகணும். எப்பவுமே ஸ்டேட்மெண்ட்ல இருக்க வெர்ப் ஃபார்மை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுட்டு அப்படியே சப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போட்டீங்கன்னா அது கேள்வியா மாறிடும். இஸ் ஷி எ குட் சிங்கர் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, அவ நல்ல பாடகி, இவ நல்ல பாடகியா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே அதோட வெர்ப் ஃபார்ம் எடுத்து அப்படியே முன்னாடி போட்டோம்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் என்ன செய்யும், கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். இப்போ தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்றோம், அப்படி தட்ஸ் ஆல்னு சொல்றோம். தட்ஸ் ஆல்னா அவ்வளவுதான். இஸ் தட் ஆல் அப்படின்னா அவ்வளவுதானா அப்படின்னு அர்த்தம். அந்த இசத்துக்கு முன்னாடி போட்டோம்னா அவ்வளவுதானா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் ஹண்டர்ஸ், அவங்க வேட்டையாடக்கூடியவங்க. ஆர் தே ஹண்டர் அப்படின்னா அவங்க வேட்டையாடக்கூடியவங்களா, அவ்வளவுதான். சப்ஜெக்ட் ஃபார்ம் எடுத்துக்கு வெர்பு ஃபார்ம் எடுத்துக்கு முன்னாடி போட்டுறணும், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த டிக்ளரேட்டிவ் டு எக்ஸ்க்ளமேட்டரி, அடுத்த ஃபார்முக்கு போறோம். ஸ்டேட்மெண்ட் இன்ட்ராகேட்டிவ் பார்த்துறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ்க்ளமேட்டரிக்கு போறோம். இது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங். இது முதல் ஸ்டேட்மெண்ட் ஆனால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இது ஒரு நல்ல அழகான பெயிண்டிங் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஃபுல் ஸ்டாப் இருக்கு, இதை வச்சு ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்க்ளமேஷனுக்கு மாத்தணும், எக்ஸைட்மெண்ட்டுக்கு மாத்தணும். ஓகேவா? இப்போ எப்படி மாத்துவோம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங். வாட் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இட்ஸ், வாட் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இட்ஸ், பின்னாடி ஆச்சரியக்குறி. இது எப்படி சார் நம்ம கண்டு, ஓ பியூட்டிஃபுல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனா என்னன்னா, கீழே அந்த 4 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்துருப்போம் எது உங்களுக்கு கரெக்டான மீனிங்கை கொடுக்குது அப்படின்ட்டு. கீழே வாட் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இட்ஸ்னு கொடுத்துருப்பான், ஆலாஸ் வாட் அ பியூட்டிஃபுல் அப்படிலாம் கொடுத்துருப்பான். அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுவான். சிம்பிளா வாட் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இட்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? இது இப்போ பெயிண்டிங்கிறது ஒரு எப்படி சொல்ற ஆப்ஜெக்ட்னால வாட்டுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லா இடத்துலயும் இது வாட் பொருந்துமா அப்படின்னு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்ப்போம். சரிங்களா? அடுத்த டிக்ளரேட்டிவ் டு இம்பேரட்டிவ். இம்பேரட்டிவ்னா என்ன, ஒன்று கட்டளையா இருக்கணும், இல்லை ரெக்வஸ்டா இருக்கணும், இல்லை அட்வைஸா இருக்கணும். ஸோ யூ ஷுட் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க், யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க். இது முதல் ஸ்டேட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பின்னாடி ஆச்சரியக்குறி இல்லை, கொஸ்டின் மார்க் இல்லை, அப்போ ரெண்டையும் ஸ்பிளிட் பண்ணியாச்சு. யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க், யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர், நீ கண்டிப்பா முடிக்கணும். இது ஒரு பார்த்தா அவனோட கட்டளை மாதிரி தெரியுது இல்லை நமக்கு. ஸோ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இம்பேரட்டிவ். இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணானா, இந்த யூ ஷுட் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட். யூ ஷுட் அப்படின்னு வந்துச்சுனால ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டாக தான் இருக்க முடியும். ஸோ யூ ஷுட்டை மட்டும் எடுத்துட்டோம்னா கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க். இப்போ இம்பேரட்டிவ் கொடுத்து கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க்னு இம்பேரட்டிவ் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் மாற்றோம்னா நம்ம யூ ஷுட் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க். அங்க எப்படி வாட் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேர்டோ அது மாதிரி இங்கே யூ ஷுட்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான வேர்டு. புரியுதுங்களா? ஓகே. அடுத்த இன்ட்ராகேட்டிவ் டு டிக்ளரேட்டிவ் செகண்ட் ஃபார்முக்கு வந்தாச்சு.
இப்ப கேள்வி வாக்கியமா இருக்கத என்ன செய்யணும், ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாத்தணும், எக்ஸ்கிளமேட்டரிக்கு மாத்தணும், இம்பேரேட்டிவ் மாத்தணும். ஃபர்ஸ்ட் இப்ப கேள்வி வாக்கியம். ஆர் தே கம்மிங் டு த பார்ட்டி, கொஸ்டின் மார்க் இருக்கு, அதை வச்சு நம்ம இன்டராக்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். பிளஸ் கேள்வி வாக்கியம் பார்த்தாலே தெரியுது நமக்கு. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், ஸ்டேட்மெண்டா இருக்கும்போது வெர்ப் ஃபார்ம் தூக்கி இங்கிட்டு போடுறோம். இப்போ கொஸ்டின் ஃபார்மேட் இருக்கும்போது வெர்ப் ஃபார்ம் தூக்கி செகண்ட்ல போட போறோம். அவ்வளோ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போட்டு வெர்ப் ஃபார்ம் ஆறுங்கிற செகண்ட்ல போட போறோம். தே ஆர் கம்மிங் டு த பார்ட்டி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து எக்ஸ்கிளமேட்டரி டு டிக்ளரேட்டிவ். எக்ஸ்கிளமேட்டரி டு டிக்ளரேட்டிவ் இங்க பார்த்தோம், இன்ட்ராகேட்டிவ் டு டிக்ளரேட்டிவ் பார்த்தோம், இங்க எக்ஸ்கிளமேட்டரி டு டிக்ளரேட்டிவ் பார்க்க போறோம். ஓகேவா, இப்போ எக்ஸ்கிளமேட்டரி டு டிக்ளரேட்டிவ் பார்க்கலாம். ஹவு ஒண்டர்ஃபுல் த மூவி வாஸ். எக்ஸ்கிளமேட்டரிங்கிறது ஆச்சரியக்குறி, ஹவுங்கிறது வந்து ஹவு ஒண்டர்ஃபுல்ங்கிற வேர்டு வந்துருச்சு, எக்ஸைட்மெண்ட் ஆயிருச்சு, பின்னாடி ஆச்சரியக்குறி இருக்கு. இதை சிம்பிளா ஸ்டேட்மெண்டா மாத்தணும். ஃபர்ஸ்ட் இதுல சப்ஜெக்ட் எது, த மூவி. த மூவி, த மூவி வாஸ் ஒண்டர்ஃபுல், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஃபுல் ஸ்டாப். சிம்பிளா நம்ம அதை தமிழாக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா தெளிவா புரியும். ஆச்சரியக்குறி எடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். அடுத்த இம்பேரேட்டிவ் டு டிக்ளரேட்டிவ். இம்பேரேட்டிவ் டு டிக்ளரேட்டிவ். இம்பேரேட்டிவ் என்ன, கம்பல்சரி என்னவா இருக்கணும், கேள்வியா இருக்கணும், சாரி ஆர்டரா இருக்கணும், கமாண்டா இருக்கணும், அட்வைஸா இருக்கணும். ஓப்பன் த விண்டோ, கட்டளை, தெளிவா கதவை திற, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாத்தினாலே யூ ஷுட்னு ஒரு வேர்டு சேர்த்தோம்னா என்ன ஆயிரும், அது ஸ்டேட்மெண்ட் ஆயிரும். யூ ஷுட் ஓப்பன் த விண்டோ, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இப்போ ஒரு புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு எப்படி, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா, இன்ட்ராகேட்டிவா, இம்பேரேட்டிவா, எக்ஸ்கிளமேட்டிவா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எதை எதோட மாத்த சொல்றாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதை தமிழாக்கம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதை தமிழாக்கம் பண்ணுங்க. இதை தமிழ்ல மாத்தணும்னா எப்படி மாத்தணுமோ அதை அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, இப்போ குயிக் டிப்ஸ் ஃபார் ஐடென்டிஃபைங் சென்டென்ஸ். சென்டென்ஸ் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சுவேஷன் வச்சு கண்டுபிடிச்சலாம். ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சுன்னா டிக்ளரேட்டிவாவும் இருக்கலாம் அல்லது இம்பேரேட்டிவாவும் இருக்கலாம். இதுல கோர் கண்டென்ட் பார்த்தா நம்மளால என்ன செய்ய கண்டுபிடிக்க முடியும். கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா இன்ட்ராகேட்டிவ் தெளிவா தெரியும், ஆச்சரிய இருந்தாலும் எக்ஸ்கிளமேட்டிவ் தெளிவா தெரியும். ஓகேவா, சோ கண்டென்ட் உள்ள கோர் கண்டென்ட்ல எப்படி மீனிங் கண்டுபிடிக்கிறது, டிக்ளரேட்டிவ்ல கண்டிப்பா அது ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லும், இன்ட்ராகேட்டிவ்ல கண்டிப்பா கேள்வி கேட்டிருக்கும், இம்பேரேட்டிவ்ல கண்டிப்பா அது கமாண்டாவோ ரெக்வஸ்டாவோ அட்வைஸாவோ இருக்கும், எக்ஸ்கிளமேட்டர்ல கண்டிப்பா ஒரு எமோஷனை வெளிப்படுத்தியிருக்கும். இதுதான் சரிங்களா. இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், இப்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தான் நமக்கு என்ன செய்யும், தெளிவா புரியும். ஓகேவா, அடுத்து பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ், இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு சென்டென்ஸ் தான், டிக்ளரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஏற்கனவே சொன்ன மாதிரி சி இஸ் ஏ குட் சிங்கர், அப்படியே வெர்பத்துக்கு முன்னாடி போட்டோம்னா கொஸ்டின் ஆயிரும், இஸ் ஏ குட் சிங்கர். தே ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட், அப்படியே கீழே வாங்க, அப்படியே வெர்ப் ஃபார்ம் இது ஹேவ், அதுக்கு அப்படியே முன்னாடி போட்டோம்னா ஹாவ் தே கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட், கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. யூ நோ த ஆன்சர். இப்போ இவ்வளவு நேரம் வந்து வெர்ப் ஃபார்ம் மட்டும் தூக்கி போட்டோம், இப்போ அதுல மாறுது பாருங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து யூ நோ த ஆன்சர், உனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அது எப்படி கேள்வியா மாத்துவோம், டு யூ நோ த ஆன்சர், டு யூ நோ த ஆன்சர், கொஸ்டின் மார்க், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஹி வில் அரைவ் டுமாரோ, அவன் நாளைக்கு வருவான், அவன் நாளைக்கு வருவானா, வில் அப்படியே வெர்ப் ஃபார்ம் தூக்கி முன்னாடி போட போறோம், அவ்வளவுதான். ஓகேவா, ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தே ஆர் வாட்சிங் ஏ மூவி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர் தே வாட்சிங் ஏ மூவி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா, ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிக்ளரேட்டிவ் டு எக்ஸ்கிளமேட்டரி. இதை இப்போ ஆச்சரியமா மாத்தோம், ஏற்கனவே பார்த்த மாதிரி இட் இஸ் ஏ பியூட்டிஃபுல் பெயிண்டிங், வாட் அ பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இட் இஸ், த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங், ஹவு அமேசிங் த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ், அப்படி சொல்லலாம், ஹவு அமேசிங் த பெர்ஃபார்மன்ஸ் வாஸ். ஓகே, அடுத்து த பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங், அப்போ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தானே நம்ம மீன் பண்ற மாதிரி இருக்கும். ஹவு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கும். த நைட் இஸ் சோ பீஸ்ஃபுல், வாட் அ பீஸ்ஃபுல் நைட். எது எது எப்படி, அந்த வார்த்தை வந்து கோர் கண்டென்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். நைட்டு இப்படி இருந்துச்சு, அப்ப எப்படி இருந்துச்சு தானே கேட்போம். அதான் த வியூ இஸ் பிரீத் டேக்கிங், வாட் அ பிரீத் டேக்கிங் வியூ இட்ஸ். He is such a kind person, what a kind person he is. ஸோ படிச்சு பார்த்தாலும் நமக்கு என்ன செய்யும், தெளிவா நமக்கு மீனிங் புரியும். அடுத்த டிக்ளரேட்டிவ் டு இம்பேரேட்டிவ். இப்போ டிக்ளரேட்டிவ் டு இம்பேரேட்டிவ் கேள்வியா மாற்றணும். யூ ஷுட் கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க், கட்டாயா மாற்றணும், கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் என்ன பார்த்ததான். யூ மஸ்ட் கீப் யுவர் ரூம் கிளீன், கீப் யுவர் ரூம் கிளீன். யூ மஸ்ட், யூ ஷுட், இதெல்லாம் யூ ஓட் டு, யூ ஷுட், யூ மஸ்ட் தான் வந்திருக்கும் பாருங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலயுமே.
யூ ஓட் டு ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். சிம்பிளா சப்ஜெக்ட் தூக்கிடுவேன்னா ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். யூ ஷுட் நாட் வேஸ்ட் டைம். டோன்ட் வேஸ்ட் டைம். இங்க நாட் இருக்கு, ஆனால் நாட் சேர்த்திருக்கோம். டோன்ட் வேஸ்ட் டைம். அடுத்த பாருங்க, யூ மஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. அப்படியே சப்ஜெக்ட் தூக்கிட்டா லிசன் கேர்ஃபுல்லி. அடுத்த இன்ட்ராகேட்டிவ் டு டிக்ளரேட்டிவ். ஆர் தே கம்மிங் டு த பார்ட்டி? தே ஆர் கம்மிங் டு த பார்ட்டி. அப்படியே வெர்பத்துக்கு முன்னாடி போடணும். இஸ் ஷி ஃபீலிங் பெட்டர்? ஷி இஸ் ஃபீலிங் பெட்டர். டு யூ லைக் சாக்லேட்? டூ எடுத்துட்டா யூ லைக் சாக்லேட். அவ்வளோ இன்ஃபர்மேஷனாக மாறிடுது. வில் ஹி ஹெல்ப் அஸ்? அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? அவன் ஹெல்ப் பண்ணுவானா? ஹி வில் ஹெல்ப் அஸ். அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். கேன் ஷி சால்வ் த ப்ராப்ளம்? ஷி கேன் சால்வ் த ப்ராப்ளம். வெர்பத்துக்கு அப்படியே செகண்ட் இடத்துல போட்டுருந்தா சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் போட்டு. அவ்வளோ. அடுத்த எக்ஸ்க்ளமேட்டரி டு டிக்ளமேட்டரி. ஓகே. ஹவு ஒண்டர்ஃபுல் திஸ் வாஸ்? த மூவி வாஸ் ஒண்டர்ஃபுல் சொன்னேன் இல்லையா? அப்படியே சப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி வரணும். சப்ஜெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல சப்ஜெக்ட் முன்னாடி வரணும், அடுத்த வெர்பு வரணும், அடுத்த ஆப்ஜெக்டோ அல்லது காம்ப்ளிமெண்ட்ரியோ ஏதோ இந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் மைண்ட் பண்ணணும். வாட் அ கிரேட் ஐடியா திஸ் இஸ். திஸ் இஸ் கிரேட் ஐடியா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சப்ஜெக்ட் முன்னாடி போட்டு ஆப்ஜெக்ட் முன்னாடி போகணும். வாட் அன் இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட் இட் இஸ். இட் இஸ் அன் இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட். முடிஞ்சு போச்சு. வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஜேர்னி திஸ் இஸ். திஸ் இஸ் ஃபென்டாஸ்டிக் ஜேர்னி. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு போச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் அப்படியே தூக்கி விட்டே இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு. ஹவு பியூட்டிஃபுல் ஹெர் வாய்ஸ். ஹெர் வாய்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். அவ்வளோதான். தமிழாக்கம் பண்ணிட்டு இங்கிலீஷ்க்கு மாற்றணும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். எப்பவுமே தாய்மொழியோட பவர் என்னன்னா, எந்த ஒரு லாங்குவேஜையும் நம்ம தாய்மொழி யூஸ் பண்ணி தான் அந்த லாங்குவேஜை கற்றுக்க முடியும். அதுதான் தாய்மொழியோட பவர். இது இப்போ தமிழில் மாத்திரம்னா தான், நான் தமிழில் தானே சொல்லித்தரேன், இங்கிலீஷ் தான், ஆனால் தமிழில் சொல்லி தான் திருப்பி இங்கிலீஷ்க்கு மாற்ற முடியும். அந்த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து நம்மளோட தாய்மொழி தான். அது எந்த லாங்குவேஜ் கற்றுட்டாலும் சரி. அப்போ தமிழுக்கு மாற்றிட்டு அதை இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவாக புரியும். அடுத்த இம்பேரேட்டிவ் டு டிக்ளேர். கமாண்ட் ஓப்பன் த விண்டோன்னு இருக்கு, யூ ஷுட் ஆட் பண்ணிக்கணும். யூ ஷுட் ஓப்பன் த விண்டோ. ஃபினிஷ் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் டைம் அசைன்மெண்ட் ஆன் டைம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. யூ மஸ்டா யூ ஷுட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்த பாருங்க, யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். இங்கே இருக்கு கமாண்டோட இது. ஓகே. அடுத்த ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் த டாஸ்க். யூ ஆர் ரெக்வஸ்டட். ப்ளீஸ்னு வந்தா ரெக்வஸ்டட். டைரக்டா வந்துச்சு அப்படின்னா do not touch the wires. You should not touch the wires. Always follow the rules. You must always follow the rules. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல வெறும் ஓப்பன் விண்டோனா யூ ஷுட், ஃபினிஷ் யுவர்னா யூ மஸ்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீனா யுவர் ப்ளீஸுங்கிற வேர்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னா ரெக்வஸ்டட். கமாண்டுக்கு கட்டளைக்கு நமக்கு யூ ஷுட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தொடாதீங்கன்னா யூ ஷுட் நாட். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த குயிக் டிப்ஸ் ஃபார் ஐடென்டிஃபைங் சென்டென்ஸ் சென்டர்ஸ். அதே தான் ஏற்கனவே பார்த்ததான். எப்படி சொல்கிறது, டிக்ளரேட்டிவ்னா ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக இருக்கும், இம்பேர்ட்னாலும் ஃபுல் ஸ்டாப் இருக்கும். அதில் கோர் கண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் மார்க் இன்ட்ராகேட்டிவ் இருக்கும், எக்ஸ்க்ளமேட்டிவ் ஆச்சரியக்குறி இருக்கும், ஸ்ட்ராங் எமோஷன் இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் இன்டென்ட் அப்படின்னா அதோட கோர் கண்டென்ட் என்னன்னா கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் டிக்ளரேட்டிவ், கண்டிப்பாக கேள்வியை தான் கேட்கும் இன்ட்ராகேட்டிவ், கண்டிப்பாக கமாண்ட் ரெக்வஸ்ட்டை தான் கொடுக்கும் இம்பேரேட்டிவ், கண்டிப்பாக ஆச்சரியத்தை தான் வெளிப்படுத்தும், எமோஷன் தான் வெளிப்படுத்தும் எக்ஸ்க்ளமேட்டரி. சரியா? ஓகே. இது ஓரளவு ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டோட பொசிஷன் தெரியணும். சப்ஜெக்ட் எங்கே வரணும், வெர்ப் எங்கே வரணும், ஆப்ஜெக்ட் எங்கே வரணும், ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் படிச்சிங்கன்னா கூட போதும். நீங்கள் எதை கொடுத்தாலும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டு திருப்பி நமக்கு தேவையானதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்து இம்பேரேட்டிவ் மாற்ற சொல்கிறாங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி டேட்டா ஸ்டேட்மெண்ட் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் டேட்டா இம்பேரேட்டிவ் வர முடியும் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸ்டேட்மெண்ட்டோட கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? ஓகே. ஓகேவா? ஓகே. அடுத்த இதோட பிடிஎஃப் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் ஒரு தடவை நடத்துறதை மட்டும் பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணுறீங்க, அப்படியே படிக்கிறீங்க. அவ்வளோதான். இதை படிங்க. நான் இந்த கிராமர் பார்ட்லாம் முடிச்சுட்டு கீழே டெஸ்ட் சீரியஸ்னு ஒன்று தனியாக கொடுப்பேன். அதில் உட்காந்து நம்ம படித்ததெல்லாம் கரெக்டாக என்னன்ட்டு நம்ம படித்ததெல்லாம் வெளியே எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.